மலையாளம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு 2023-2024 அதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போது வெளியாகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வெளியாகி தேர்வு நடைபெற்று இந்த வருஷத்துக்குள்ளே, அதாவது 2024க்குள்ளேயே பணி நியமனம் நடைபெறுமா? ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மலையாளம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதுதான் 2024க்காக டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கக்கூடிய ஆனுவல் பிளானர். அதாவது ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன எக்ஸாம்லாம் நடக்கும், அதில் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ வரும், அதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ அறிவிக்கப்படும், அதற்கான தேர்வு எப்போ நடைபெறும் அப்படின்ற ஒரு தோராயமான அந்த தேர்வு தேதி ஒவ்வொரு வருஷம் ஆரம்பத்திலேயோ டிஎன்பிஎஸ்சி வெளியிடுவாங்க. ஸோ அது மாதிரி இந்த வருஷம் 2024க்கு டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஆனுவல் பிளானர் தான் இது. இதில் பார்த்தோம் அப்படின்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 இதுக்கு ஜனவரி 2024 நமக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது டென்டேட்டிவ் அப்படின்னா ஒரு தோராயமான தேதி தான். கரெக்டாக ஜனவரியில் இத்தனாம் தேதி வெளியாகும் அப்படின்னா அவங்க வெளியிடல. ஸோ தோராயமாக இந்த ஜனவரியில் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா 2023க்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் நவம்பரில் வெளியாகும் அப்படின்ற ஆனுவல் பிளானர் வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் அது என்ன காரணத்தினாலே தெரில, நவம்பரில் நமக்கு ரிலீஸ் ஆகலை, டிசம்பர்லேயும் வரல. இப்போ ஜனவரி 2024 நமக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு ஆனுவல் பிளானில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஜனவரி 2024 அந்த ஆனுவல் பிளானர் ஆனுவல் பிளானர் படி அவங்க நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்க. அப்படின்னா எக்ஸாம் ஜூன் 2024 அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய ஆனுவல் பிளானரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஜூன் 2024 தேர்வு நடைபெறுது அப்படின்னா அதற்கான ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் ஆகும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ரிசல்ட் 2024க்குள்ளே பப்ளிஷ் ஆகிருமா, அல்லது 2024 ரிசல்ட் பப்ளிஷ் ஆனாலும் கவுன்சிலிங் முடிஞ்சு நமக்கான அந்த பணி நியமனம் அப்படிங்கிறது 2024 நடைபெறுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்குது. ஸோ நம்ம இப்போ கடந்த வருடம், அதாவது 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்ச் மாதம் அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஜூன் மாதம் நமக்கு தேர்வு நடைபெற்றது. ஆனால் அதுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு 2023 பிப்ரவரி ஆகிப்போச்சு. அதற்கான அந்த செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் அப்படின்றது 2023 கடைசியில் இது வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்குது நமக்கு. ஸோ 2024 ஜனவரியில் தான் நமக்கு செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கே நடைபெற போகுது. அதாவது 2022 ஆரம்பித்த அந்த தேர்வு ப்ராசஸ் அப்படிங்கிறது 2024 தான் நமக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அப்போ 2023 நமக்கு அறிவிக்க வேண்டிய எக்ஸாம் இப்போ 2024 ஜனவரியில் அறிவிக்கிறாங்க. ஜூனில் நமக்கு எக்ஸாமு. ஸோ அதோட ரிசல்ட் பப்ளிஷ் ஆகி அந்த முழுமையான அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாம் முடிகிறதுக்கு 2025 வந்துருமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் தேர்வர்கள் மத்தியில் இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதான் இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஸோ இதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2022 அந்த தேர்வுக்கான செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கான தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அவங்க அந்த செய்தி வெளியீடு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3/1/2024 அன்றைக்கு தான் மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் கவுன்சிலிங் செகண்ட் ஃபேஸ் குரூப் 4 2022 தேர்வுக்கான செகண்ட் ஃபேஸ் 2ஆம் கட்ட கலந்தாய்வு அப்படிங்கிறது இப்போ தான் நமக்கு நிறைவடைய போகுது. ஸோ 3/1/2024 அவங்க அந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு மேக்ஸிமம் இந்த மந்த்துக்குள்ளே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது, அதாவது பணி நியமன ஆணை அப்படிங்கிறது உங்களுக்கு கைக்கு வந்துடும். ஸோ நாம் இப்போது 2023 தேர்வு 2024 நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. 2024 ஜூனில் நமக்கு எக்ஸாம் நடைபெறுது. ஸோ அந்த ரிசல்ட் பப்ளிஷ் ஆகி அதற்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் இதெல்லாம் முடிஞ்சு ஆர்டர் வர்றதுக்கு 2025-6க்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ தேர்வர்கள் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்கல, நம்ம நோட்டிஃபிகேஷன் படிக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கனாலும் சரி, ஸோ ஜனவரி 2024 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் இந்த 2025க்கான அந்த பணி நியமனத்துக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இல்லை நீங்கள் இந்த எக்ஸாமை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப 2025 அந்த ப்ராசஸ் அதாவது ஆனுவல் பிளானரில் அறிவிக்கப்பட்டு அதற்கான அந்த வேகன்சி அனௌன்ஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் அட்டன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப டிலே ஆகும். ஸோ நீங்கள் 2024 ஒரு எய்ம் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா 2025 நீங்கள் அரசு ஊழியராகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை, அதாவது குரூப் 4 எழுதணும், அதன் மூலமாக அரசு பணியில் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட, ஒரு லட்சியத்தோடு இருக்கக்கூடிய தேர்வர்கள் 2024 குரூப் 4 எக்ஸாம் உண்மையிலே ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. ஸோ இந்த 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் இன்னொரு முக்கியமான மாற்றம் வரப்போகுது. அது என்ன அப்படின்னா, ஆவின் மற்றும் கைத்தறித்துறை மற்றும் சிறு தொழில்துறை. ஸோ இந்த துறைகள் சார்ந்த குரூப் 4 பதவிகள், அதாவது குரூப் 4 கேட்டகரியில் வரக்கூடிய அந்த பதவிகள் டிஎன்பிஎஸ்சி, அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக குரூப் 4 தேர்வு மூலமாகவே நிரப்பப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கான வேகன்சிஸும் இந்த 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா
நிச்சயமாக நமக்கு வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2023 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான அந்த நோட்டிஃபிகேஷனும் இப்போ தான் நமக்கு பப்ளிஷ் ஆக போகுதுன்றனால ஒருவேளை 2024 2023 ரெண்டும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக ஒரு கணிசமான அளவுக்கு வேகன்சிஸ் அதிகமாகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் தேர்வர்கள் மத்தியில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோ வருது, ஸோ எந்தெந்த துறைகள் வந்து புதிதாக குரூப் 4 கேட்டகரியில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ குரூப் 4 தேர்வுக்கு தயாராகிட்டக்கூடிய தேர்வர்கள் அந்த புதிய துறைகள் அதில் அதற்குண்டான அந்த கல்வி தகுதி என்ன அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த புதிய துறைகளுக்கு தகுதி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதற்கேற்ற வகையில் நீங்கள் வந்து தயாராகலாம். ஸோ 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான வாய்ப்பு. ஏன்னா 2023 2024 சார் 2024 தேர்வு நடந்துச்சு அப்படின்னா திரும்ப 2025 தேர்வு அறிவிக்கப்பட்டு அதற்கான அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2024 வாய்ப்பை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்கள் நிச்சயமாக தவற விட்டுறாதீங்க. ஸோ குரூப் 4 தேர்வு பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லேனியம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.